friends, welcome to our channel. இப்போ நம்ம எக்ஸல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல்ல கஸ்டம் ஃபார்மேட்டிங். அதாவது கஸ்டம் ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நான் அந்த கொடுத்துருக்கிற டேட்டாஸ்ல இப்போ இதில் நான் ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ எப்போ பார்த்தாலும் நம்ம எப்படி போடுவோம், ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் போடுவோம், டோட்டல் போடுவோம், ஆவரேஜ் போடுவோம் இல்லையா. இதில் எனக்கு இந்த மார்க்கில் அவங்களுடைய ரிசல்ட்டை டிஃப்ரெண்டா ஃபார்மேட் பண்ணி காமிக்க போறேன். ஃபார்மேட்டிங் அப்படின்னா ஏதோ ஒரு இப்போ ரிசல்ட்ல வந்து எனக்கு வந்து மார்க்ஸ் நான் இதில் சூஸ் பண்ணி வச்சுக்க போறோம் அப்படின்னா 35 இதுல மார்க்ஸ் இருக்கு. இதுல 35 மார்க்ஸ்க்கு மேல இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பாஸ், 35 பிலோ 35 இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை இந்த ரிசல்ட் நம்ம கொடுக்க போறோம். அதுக்கு என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இந்த கஸ்டம் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி இப்போ எனக்கு டிஃப்ரெண்டான கலர்ல நான் கொடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மார்க்கை இந்த ரிசல்ட்டை நான் கொண்டு வர போறேன். அதுக்கு இந்த இடத்த இந்த ரிசல்ட்டை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதுல உள்ள வேல்யூ எனக்கு அப்படியே இங்க வரணும் அப்படின்னா இந்த வேல்யூ எந்த இடத்துல நமக்கு வரணும், ரைட் சைடு வரணும். ரைட் சைடு வரணுமா லெஃப்ட் சைடு வரணுமான்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு வரணும். சோ இந்த இடத்துல அப்படியே நான் கண்ட்ரோல் ஆர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இதுல என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே எனக்கு இங்க வந்துடும். இப்ப இதுல தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு கஸ்டம் ஃபார்மேட்டிங் பண்ண போறேன். செலக்ட் பண்ணிக்கிறேன். கீபோர்ட்ல கண்ட்ரோல் 1 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் செல்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் அப்படிங்கறத கூட நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன கொடுத்து போனேன் அப்படின்னா கண்ட்ரோல் 1 அப்படின்னு கொடுத்தேன். இல்ல நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் கொடுத்து போனீங்கனாலும் ஆப்ஷன்ஸ் வந்துடும். இதுல இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா நமக்கு கஸ்டம் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்மேட் செல்ஸ் பாக்ஸ்ல கஸ்டம்ங்கறத சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஜெனரல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஃபார்மேட்டிங் டைப் என்ட்ரி பண்ண போறோம். என்ன மெத்தட் அப்படின்னா ஓபன் பிராக்கெட் போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு எனக்கு ரெட் கலர்ல வரணும். என்ன ரெட் கலர்ல வரணும் அப்படின்னா திரும்ப ஓபன் பிராக்கெட் போட்டுக்கிறீங்க. போட்டு லெஸ் தென் 35, அதாவது அந்த ரிசல்ட்ல கொடுத்திருக்கிற வேல்யூ வந்து 35க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரெட் கலர்ல வரணும் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன வரணும் எனக்கு அந்த இடத்துல அப்படின்னா ஃபெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். கொட்டேஷன் மார்க்ல நம்ம என்ன கொடுக்கறோமோ அதுதான் வரும். அந்த இடத்துல ஃபெயில்னு கொடுக்கலாம், இல்ல இம்ப்ரூவ் அப்படின்னு கொடுக்கலாம். நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். அது கொட்டேஷன் மார்க்குள்ள கொடுத்துக்கணும். செமிகோலன். எனக்கு அடுத்தது கிரீன் பிராக்கெட். கிரீன் கலர் எதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35, அதாவது 35க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு போட்டா 35க்கு மேல, லெஸ் தென் போடுறதுங்கிறது பிலோ கீழே கொண்டு வரது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன வரணும் அப்படின்னா பாஸ் அப்படின்னு வரணும். கொட்டேஷன் மார்க்குள்ள பாஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஓகே பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க இங்க 35க்கு மேல உள்ளதுக்கு எல்லாமே வந்து கிரீன் கலர்ல பாஸ்னு வந்துருச்சு. பிலோ 35 உள்ளது வந்து எனக்கு என்ன வந்துருச்சு, ஃபெயில்னு வந்துருச்சு. ஓகேவா? இதுதான் வந்து கஸ்டம் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்றது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.